ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அண்ட் ரொம்ப பெரிய சாரி. ரொம்ப பெரிய தேங்க்ஸ் இருக்குன்னா நாங்கள் அன்எக்ஸ்பெக்டட் சப்போர்ட் கொடுத்ததுக்கு, சப்போர்ட் மட்டும் இல்லை என்னை நிறைய வீடியோஸ் போட சொல்லி என்கரேஜ் பண்ணதுக்கு, அண்ட் சாரி எதுக்குன்னா இவ்வளோ நாள் வீடியோ போடாதுக்கு. நான் ஆல்ரெடி கமெண்ட்ஸில் சொன்ன மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் டு ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் அதனால மட்டும்தான் இவ்வளோ டிலேஸ் ஆனது. இனிமேல் வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் வரும். முடிஞ்ச அளவுக்கு வீக்லி ஒரு வீடியோ போட பார்க்குறேன், இல்லைனா மந்த்லி 2 வீடியோ கன்ஃபார்மாக வந்து நான் என்ஷூர் பண்ணுறேன். இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம காரை பற்றி மட்டும் பேச போகிறது கிடையாது, நிறைய கான்செப்ட்ஸ் பேச போகிறோம். நான் நல்லா பேசுவேன் ஸ்கூல் டேஸ்லேருந்து, நிறைய காம்படிஷன்ஸ் எல்லாத்துலேயும். அப்புறம் அதுக்கப்புறம் ஒர்க் அது இதுன்னு வந்தோம்னா நான் பேசுகிறதே நான் மறந்துட்டேன். நண்பர்களோட பேசுகிறது, ஃபேமிலி கூட பேசுகிறதோட சரி, இந்த மாதிரி வந்து ஒரு டாபிக் எடுத்து பேசுகிறதோ அதெல்லாம் டோட்டலாக மறந்துட்டேன். பட் நீங்கள் உங்களால் மட்டும்தான் நான் வந்து திரும்ப அதை ஐடென்டிஃபை பண்ணி திருப்பி நான் வந்து ப்ரஷ்அப் பண்ணிவிட்டு பேச ஆரம்பிக்கிறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே கண்டிப்பாக தேவைப்படுது. எங்கள் காரோட கதை இதில் வந்து என்னென்னா, முதல் வந்து ஒரு கார் வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய கனவு. அது வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். நம்ம சின்ன பையன்லேருந்து நம்ம வந்து முதல் ஆரம்பிக்கிறது வந்து காரில் தான், கார் பண்ணி தான் இது பண்ணுவோம். அப்புறம் டீனேஜ் வரும்போது பைக்ஸுக்கு நம்மளோட மைண்டு சேஞ்ச் ஆகும். அண்ட் எகெயின் 25-27க்கு மேலே பார்த்தீங்கன்னா கார்ஸில் தான் திருப்பி போவீங்க. ஃபேமிலி இல்லை உங்கள் பசங்க அப்படின்னு வந்ததுக்கப்புறம் காரில் தான் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எங்களோட ப்ராசஸ். நாங்கள் வச்சுருந்த காரை கொடுத்துருத்தோம், அதனால வந்து ஒரு கார் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம். இந்த கோவிட் சுச்சுவேஷனில் எங்கே போகிறனாலும் குழந்தைய கூப்பிட்டு போகும்போது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால வந்து நாங்கள் கார் வாங்கணும்னு முடிவு பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் தான் வாங்கலாம், ஒரு 3 lakhஸில் வந்து வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்து தான் ஆரம்பிச்சது இப்படி. ஆனால் வந்து செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் நாங்கள் போய் 2-3 கார் பார்த்தோம், நல்லா இருந்தது. ஆனால் இஷ்யூஸ் இருந்தது. அது வந்து ஒரு என்னது சொல்கிறது, ஒரு ட்ரஸ்ட்டாக நம்ம ஒரு நம்பிக்கையோடு போய் அதை வாங்க முடியல. ஒரு ட்ரஸ்டட் சோர்ஸ் கிடையாது செகண்ட் ஹேண்ட் கார் அப்படிங்கிறது. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே, அதுலேருந்து அப்புறம் நம்ம வந்து கதை ஆரம்பிச்சது வேகனார் தான். இந்தியாஸ் டாப் செல்லிங் கார் வந்து வேகனார் தான். ஸோ வேகனார்லேருந்து தான் ஆரம்பித்தோம். ஆனால் வந்து சேஃப்டி வைஸில் சுத்தங்க. அது வந்து என்னால் வந்து கம்பேரே பண்ண முடியாது. சேஃப்டி கூட வந்து நீங்கள் வந்து சேஃப்டியாக இல்லை வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை ப்ரைஸிங்காக மைலேஜாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சேஃப்டின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி ரோட் கண்டிஷன்ஸ் அப்படி. நீங்கள் நல்லா ஓடினாலுமே ஆப்போசிட்டில் வர்றாலுமே எப்படிங்கிறது வந்து நம்மளால் இன்றைக்கி உங்களுக்கே தெரியும். ஸோ சேஃப்டி தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக இருக்குது. அதில் நான் ரீசெண்டாக கூட ஒரு யூடியூப்பில் ஒருத்தரோட வீடியோ பார்த்தேன். என்னால் அக்செப்டே பண்ண முடியாது அந்த கான்செப்ட்டு. அவர் என்ன சொன்னார்னா, எஸ்ப்ரெஸோன்னு ஒரு கார் சுசுகியில் இருக்குது. எஸ்ப்ரெஸோன்னு இந்த பேர் நீங்கள் இப்போ நிறைய பேர் கேள்விப்படலாம், மேபி நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் புளிய பூனான்னு நினச்சிட்டுமோன்னு சொல்லி ஒரு டாபிக் போட்டிருந்தாங்க. அந்த வீடியோலேயே நான் கமெண்ட்டும் பண்ணியிருந்தேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, அவரோட ஒரு சொல்கிறாரு ஒரு பதில். 60 கிலோமீட்டரில் தான் வந்து என்காப் டெஸ்டிங்கெல்லாம் நடக்கும். என்காப் டெஸ்டிங்கில் நீங்கள் 60 கிலோமீட்டரில் 5 ஸ்டார் வாங்கி போனாலும் நீங்கள் 60 கிலோமீட்டர்லேயே கார் ஓட்ட போகிறீங்க. நீங்கள் போயிட்டு ஆக்சிடென்ட் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு அவர் கான்செப்ட் படி 60 கிலோமீட்டரில் போயிட்டு 5 ஸ்டார் வாங்குகிற ரேட்டிங் வாங்குகிற காருக்கும் அதே 60 கிலோமீட்டரில் 0 ஸ்டார் வாங்குது. 60 கிலோமீட்டர்லேயே அது 0 ஸ்டார்னா நீங்கள் சொல்கிற ஒரு கான்செப்ட் படி நான் 80க்கு மேலே போகிறேன்னா அந்த கார் தாங்குமா? தயவு செஞ்சு இந்த மாதிரி ஃபேக்கான ரிவ்யூஸை நீங்கள் நம்பாதீங்க. நீங்கள் சேஃப்டி வைஸில் பாருங்கள். அதுதான் வந்து என்றைக்குமே. ஏன்னா வந்து பணம் போட்டு இவ்வளோ இது பண்ணுறதுங்கிறது ஒரு என்ஜாய் மட்டும் கிடையாது, மகிழ்வுந்து. அதாவது காருக்கு நம்ம தமிழில் ஒரு தூய பேர் என்னன்னா மகிழ்வுந்து. மகிழ்வுந்து வந்து மகிழ்ச்சிக்கானது மட்டுமல்ல, நம்ம பாதுகாப்புக்கானது மட்டும்தான், பாதுகாப்புக்கானதும் தான் அப்படிங்கிறதுலேருந்து தான் இன்றைக்கி அந்த சேஃப்டி வைஸ் கார்ஸோட சேல்ஸ் நீங்கள் இன்றைக்கி பார்க்கலாம். டாடா நெக்ஸான் வந்து 2nd பிளேஸில் இருக்குது, வேகனார் ஃபஸ்ட்டு, டாடா நெக்ஸான் 2nd. மந்த்லி சேல்ஸ் ரிப்போர்ட் நீங்கள் இது வந்து யாருனாலையும் மறைக்க முடியாது, யாருனாலையும் மறுக்கவும் முடியாது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சேஃப்டி வைஸில் இருக்கிற கார்ஸோட சேல்ஸ் இப்போ வந்து அதிகமாகிட்டு. நம்ம நெக்ஸான் மட்டும் சொல்ல, மகேந்திரா கார்ஸ் ஆகட்டும், மற்ற டாடா கார்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து அதிகமாகிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு அது வந்த அவேர்னஸ் மட்டும்தான். ஏன்னா இவ்வளோ காசை போட்டு வாங்கி இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கதை கூட எனக்கு இருக்குது. அவ்வளோ பெரிய பணக்காரர், அவர் வச்சிருந்த கார்னால மட்டும்தான் அவர் இறந்தார். அது ஒரு சின்ன ஆக்சிடென்ட். அவர் பார்த்தீங்கன்னா தூங்குற மாதிரி இருக்காரு. அவர் இறந்துட்டாரு, ஆனால் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்காரு. ஆனால் அவருக்கு பட்ட அடி வந்து ரொம்ப சின்னது. ஆனால் அது வந்து கேபினை தாண்டி அவருக்கு உள்ள அந்த பானட்டை தாண்டி, பானட் ஏரியாவை தாண்டி அவர் க்ரஷ் ஆகி உள்ள கேபின் வரைக்கும் அந்த இம்பேக்ட் உள்ள வந்ததுனால மட்டும்தான் அவர் இறந்தார். ஸோ அதை வச்சு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது, அவ்வளோ பணம் வச்சுருந்து அவரால் என்ன பண்ண முடியுது, அவரை காப்பாற்ற கூட முடியும். இத்தனைக்கு ஒரு சின்ன இம்பேக்ட் தான். அது வந்து கேபின் உள்ள வரைக்கும் வந்ததுனால மட்டும்தான்.
ஸோ சேஃப்டி வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், வேகனார் சூஸ் பண்ணோடனே இல்லை சேஃப்டி இல்லை, சுசுக்கியில் எந்த கார் எடுத்தாலுமே சேஃப்டி கிடையாது, அப்போ அதனால அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சுசுக்கியே நாங்கள் கணக்கே எடுத்துக்கல. சுசுக்கியிலேருந்து நீங்கள் வந்து டொயோட்டாவில் சொன்னாங்க, அதுவும் அதே கதை தான். டொயோட்டா அவன் ஏன் அப்படி பண்ணானே தெரியல, மாதத்துக்கு 1000 கார் தான் விற்கிறான் டொயோட்டாவில், பலினோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விற்கிறது இல்லை. ஏன்னா அது வந்து யாரும் வாங்குறது கிடையாது, எல்லாத்துக்குமே தெரியும். அது ஒரு நீங்கள் அந்த வெயிட்லெஸ் காரு மைலேஜ் கிடைக்கிது, கொஞ்சம் வந்து விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை வாங்கிட்டீங்கன்னா சொகுசு அது இதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்தளவுக்குலாம் நான் ஒன்றும் அதில் பார்க்கல. அந்த காரில் வந்து நீங்கள் என்ன வியூவில் பார்த்தாலும் சேஃப்டி இல்லாத காரை நீங்கள் தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஏன்னா அது வந்து என்னோட பெரிய வேண்டுகோள். ஏன்னா நாங்கள் லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அவரோட சாவுக்கு அப்புறம் வந்து நான் ரொம்பவுமே யோசிச்சேன், நல்ல வேலை நம்ம வந்து ஒரு சேஃப்டி வைஸில் இருக்கிற ஒரு காரை வாங்கணும். ஏன்னா ஆக்சிடென்ட்டுங்கிறது அவர் அவ்வளோ நல்ல டிரைவரு, அவ்வளோ நாளாக ட்ரைவ் பண்ணியிருக்காரு, 20-25 வருஷத்துக்கு மேலே ட்ரைவ் பண்ணியிருக்காரு. அப்படி சடனாக வந்து ஒரு சின்ன சில்லி ஆக்சிடெண்ட்டில் அவர் இறந்துட்டார். ஸோ தயவு செஞ்சு சேஃப்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. நாங்களும் சேஃப்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணலை, அதனால் சுசுக்கியை ஒதுக்கி வச்சுட்டோம். அடுத்தது கியாவில் பார்த்தோம், கியாலையும் சானட் அது டெஸ்ட் ட்ரைவெல்லாம் பண்ணேன். ஆனால் வந்து அவங்க வந்து சேஃப்டி ரேட்டிங்ஸ் பற்றி அவங்க கொடுக்கல. ஏன்னா கியாவை பொறுத்த வரைக்கும் அது ஹுண்டாயோட சிஸ்டர் பிராண்டு தான். அவங்களோட பாலிசி என்னென்னா கார் வெளியாகி கொஞ்சம் நல்லா சேல்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க வந்து சேஃப்டி ரேட்டிங்ஸே வெளியே வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ கியா சானட் அண்டு ஹுண்டாய் i20 ரெண்டுமே நான் ட்ரை பண்ணேன். ஹுண்டாய் i20யும் நல்லா தான் இருந்தது, ஆனால் வந்து எனக்கு ஏன் பர்சனலாக பிடிக்கல. கியா சானட்டும் அதே மாதிரி தான். ஸோ கம்பேரிட்டிவ்லி நாங்கள் வந்து அல்ட்ராஸ் ட்ரை பண்ணோம். அல்ட்ராஸ் ட்ரை பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஃபீலிங் எனக்கு என்னென்னா, இது வந்து ஒரு டாட்டா காரா? ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்த டாட்டா கார் வேறு, இப்போ இருக்கிற டாட்டா பார்க்குறதே வேறு. ஏன்னா அந்த ஜாகுவார் ரேஞ்ச் ரோவர் அக்யூசிஷனுக்கு அப்புறம் அவங்க வந்து அவ்வளோ டெக்னாலஜி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க டாடா கார்ஸில். அதனால தான் அதோட சேல்ஸ் வந்து இவ்வளோ ஹையாக போயிட்டுருக்கு. அண்ட் தென் சேம் டைம் வந்து சானட்டும் நம்ம அல்ட்ராஸும் ஒரே மாதிரி தான். சைஸோ அந்த இதில் நான் சொல்ல, ரெண்டுமே வந்து மிட் ரேஞ்சிலேருந்து தான் வந்து பிக்கப்பே, தேர்ட் கியர்லேருந்து. இது வந்து 1200 3 சிலிண்டர் அல்ட்ராஸ். அண்ட் தென் அது வந்து பார்த்தீங்கன்னா 4 சிலிண்டர் 1200 4 சிலிண்டர். பட் ரெண்டுக்குமே வந்து மிட் ரேஞ்சிலேருந்து தான், தேர்ட் கியர்லேருந்து தான் பிக்கப்பே வந்தது. ஸோ அந்த கார் டெஸ்ட் பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அல்ட்ராஸு. கார்னர் ஸ்டெபிலிட்டியெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது. நீங்கள் காரை நீங்கள் அவ்வளோ, நான் வந்து ஒரு மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன், கார் நேராக போய்கிட்டு இருக்கிற ஃபீலிங் தான் எனக்கு. ரோல் ஓவர் ஆகவே இல்லை, ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். சரி ஓகே, நம்ம பெட்ரோல் வேணாம், நம்ம வந்து டீசல் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் ஸோ திரும்ப பார்த்துட்ருக்கோம். ஒரு 3 நாளில் வந்து இவங்ககிட்டேருந்து கால் வந்தது, ஷோரூம் பீப்புள்கிட்டேருந்து. என்னென்னா இந்த மாதிரி வந்து நெக்ஸான் வந்துருக்கு சார், நெக்ஸான் வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்குறீங்களா அப்படின்னு. சரி எடுத்துகிட்டு வாங்க, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு. ஸோ நானே, என் ஒய்ஃபு, என் பையன் 3 பேர் வந்து வெளியே போய் நின்றுட்டுருக்கோம், வீட்டுக்கு வெளியே நின்றுட்டுருக்கோம். அவங்க ஃபோன் பண்ணிட்டாங்க, நான் 5 மினிட்ஸில் அங்கே வந்துடுவான்னு. கார் வந்து அது வந்து ஒரு ரெட் கலர் காரு, நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த கார் வந்து நின்ன உடனே என் பையன் வந்து அப்படியே அவனோட கண்ணே பிரைட் ஆகிடுச்சு. என்னால் இப்போவும் அதை வந்து அந்த ஃபீல் பண்ண முடியுது. அவன் கண்ணு பிரைட் ஆகிடுச்சு. அவன் சொன்னது, அப்பா நம்ம இந்த கார் தான் வாங்குறோம் அப்படின்னு. ஸோ நான் வந்து அந்த காருக்குள்ளே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே, ஏன்னா ஒரு கல்யாணம் வரைக்கும், ஒரு நம்ம வந்து பேச்சுலராக இருக்கிற வரைக்கும் நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் தான் நம்ம அதிகமாக பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க அப்படின்னு வந்ததுக்கப்புறம் பையனோ பொண்ணோ அவங்க சொல்கிறது தான், அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், அதுதான் நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ். ஸோ அப்படிங்கிறனால ஓகே, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் இதுதான் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏறி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம். ரொம்ப பிடிச்சிருந்தது காரு. ரோல் ஓவர், பாடி ரோல் ஓவரெல்லாம் கொஞ்சம் இருந்தாலும், ஏன்னா இது வந்து எஸ்யூவி டைப்புங்கிறதுனால வந்து உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் அந்த காரோட ஹைட்டு இதனாலலாம். பட் மற்றபடி எனக்கு கார் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் நெக்ஸான் வந்து புக் பண்ணிட்டோம். புக் பண்ணி ஓகே பண்ணியாச்சு. ஒயிட் கலர் காரு அப்படின்னு சொல்லியாச்சு. இதுக்கு நடுவில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிடில் கிளாஸ் மைண்ட் செட்டில் என்ன ஆகுனா, டக்குன்னு ஒரு லேண்டு வந்து வந்தது. அது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருந்தது. சரி அதில் இன்வெஸ்ட் பண்ணிடலாம், கார் வந்து நம்மளுக்கு அப்புறம் கூட பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய சிக்கல்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபேமிலியில் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லும்போது அவங்க எல்லோரும் சொன்ன ஒரே பதில், அப்பா அம்மா ஒய்ஃப் எல்லாருமே சொன்ன ஒரே பதில், எங்களுக்கு எதுவுமே எதுனாலும் பரவாயில்லைங்க, எங்களுக்கு ஓகே. ஆனால் 6 மாதமாக அவனை உட்கார வச்சு
எல்லா காரையும் பார்த்து இன்றைக்கி அந்த 6 மாதத்தில் என்ன ஆச்சுன்னா அவன் எல்லா காரோட ப்ளஸ்ஸு அண்ட் மைனஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டான். என்னோட நான் என்ன சொல்கிறேனோ அவனுக்கு 7 இயர்ஸ் அப்போ 1 இயர் முன்னாடி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எல்லாம் பார்த்தோம், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான். அவன் வந்து நான் சொல்கிறத விட அவன் சொல்லுவான், இது 3 சிலிண்டரு, இது 4 சிலிண்டரு, இதில் வந்து இது இல்லை அது இல்லை, அந்த காரோட வித்து என்ன, கிரவுண்ட் கிளியரன்ஸ் என்ன, எல்லாமே கிளியராக இதாகிட்டான். ஸோ எல்லாருமே சொன்னது என்னென்னா, நீங்கள் தான் புரிய வச்சுக்கணும் உங்கள் பையனுக்கு. நாங்கள் யாரும் உள்ளே வர மாட்டோம், நீங்கள் போய் பேசுங்க, அவன் ஓகேன்னு சொல்லிட்டானா இது பண்ணுங்க. ஏன்னா அவன் குழந்தைங்க, அவன் மனசுக்குள்ளே இவ்வளோ ஆசையை சொல்லிவிட்டு காரை போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி காட்டி இதுதான் வாங்குறோன்னு சொல்லி அஷ்யூர் பண்ணதுக்கப்புறம் இது பண்ணா அப்படின்னு. ஆனால் வந்து நான் என்னென்னா, எனக்கு வந்து நான் ரொம்ப இந்த வயசுக்குள்ளேயே இவ்வளோ ரொம்ப அடிபட்டு அதுக்கப்புறம் தான் இந்த லெவலுக்கு வந்திருக்கோம். அப்போ வந்து என்னென்னா எனக்கு தெரியுது, ஓகே அதனால அவன் சமாதானப்படுத்திடுவோம், நான் சொல்லுவோம். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸு ப்ளஸ் வந்து சேவிங்ஸ் நிறைய இருந்தாலும் இன்னும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் மைண்டு சொல்லுது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. போனதுக்கப்புறம் பையன்கிட்ட கூப்பிட்டு தம்மா ஒரு நாள் நைட்டு சூஸ் பண்ண நான் அவங்கள்ட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஃப்ரைடே நைட்டு, ஏன்னா சாட்டர்டே 2 பேருக்கு லீவு. நைட்டு வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஒய்ஃப் சொல்லிட்டாங்க, நீங்கள் பேசி முடிச்சுட்டு சொல்லுங்கள், நான் அதுக்கப்புறம் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருக்கோம். அப்புறம் அவங்ககிட்ட வந்து மெதுவாக டாபிக் ஆரம்பிக்கிறேன். லயபிலிட்டினா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, அதனால என்ன ப்ளஸ்ஸு, அது எல்லாமே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்கள்ட்ட மெயினாக சொல்கிறேன், தங்கம் கார்னா லயபிலிட்டி, அதுக்கு நம்ம வந்து வாங்கினதுக்கப்புறம் பெட்ரோல் பண்ணோம், அதுக்கப்புறம் வேல்யூ கம்மியாகிட்டு இருக்கும். இதே நம்ம வந்து அன்றைக்கி ஒரு லேண்ட் வாங்கினோம்ல, அதே மாதிரி இன்னொரு லேண்ட் வாங்கினா அது இன்னொரு 5 இயர்ஸுக்கும் போது அது மாதிரி வரும். இப்போ 8 லட்சம் ரூபா காரு 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு 5 லட்சம் ரூபா 4 லட்சம் ரூபாய்க்கு போகுதுன்னா 8 லட்சம் ரூபா லேண்டு 5 வருஷத்துக்கு அப்புறம் 15-20 லட்சத்துக்கு போகும் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து நிற்கிறேன் டாப்பிக்கில். தங்கம் நம்ம வந்து இப்போ ஒரு லேண்ட் வந்திருக்கு, நம்ம வந்து அதை வாங்கிடலாம், கார் அப்புறமா வாங்கலாம் அப்படின்னு. நான் வந்து ரொம்ப பயந்த சுச்சுவேஷன் அதான். சரி என்ன சொல்லுவான், அழுவானோ, என்ன சொல்ல போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டுனா ஒரு நிமிஷம் அவங்ககிட்ட எந்த பதில் இல்லை. தங்கம் அப்படின்னு மறுபடியும் சொல்கிறேன். அவன் சொன்னால், நீங்கள் என்ன பதில் வேணுமோ, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதை செய்யுங்கப்பா. லேண்ட் வாங்கினாலும் சரி, கார் வாங்கினாலும் சரி. நான் வந்து என் லைஃப்பில் வந்து ரொம்ப ப்ரௌட் மூமெண்ட் அப்படிங்கிறது அவன் பிறந்த என் கையில் கொடுத்த மூமெண்ட்டு தான் நான் வச்சுருந்தேன். இனியும் நிறையா வரலாம், இது மாறலாம். ஆனால் வந்து இப்போ வரைக்கும் எனக்கு வந்து ஒரு ப்ரௌடு மூமெண்ட்னா அதான். ஏன்னா ஒரு 7 வயசு பையன் இவ்வளோ மெச்சூர்டாக, எனக்கு தெரிஞ்சு நான்லாம் படுத்து உருண்டு அழுதுருப்பேன். நான் அழுதுருக்கேன், நான் பொம்மைக்காருக்கே அழுதுருக்கேன் அந்த 7 வயசு. அப்படி சொல்லும்போது எனக்கு டங்குன்னு ஒரு அடி மண்டையில் அடித்த மாதிரி இருந்தது. உன்னோட அசட் இவன் தான்டா, நீ என்ன சேர்த்து வைக்கிறியோ அதெல்லாம் இல்லை. அவனோட இவ்வளோ சின்ன சின்ன ஹாப்பினஸ், எவ்வளோ ட்ரீம் பண்ணியிருப்பான், எவ்வளோ ஆசைப்பட்டிருப்பான் அந்த காருக்கு, அதை கில் பண்ணிவிட்டு நீ வந்து அந்த ஒரு 5 லட்சம் ரூபா 6 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறதுல ஒன்றும் அவனுக்கு தான் நீ அதை பண்ண போகிற. இதை பண்ணாலும் அவனுக்கு தான் பண்ண போகிற. அவனோட ஹாப்பினஸ் அது வந்து என்ன விலை கொடுத்தாலும் அவன் பெருசாகி அந்த பணத்தினால் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசட்டு நீ தாண்டா அப்படிங்கிற ஒரு இதோட வெளியே வந்தேன். வீட்டில் எல்லாத்துக்கிட்டையும் சொன்னேன், அவங்ககிட்ட சொல்லலை கார் வாங்க போகிறோன்னு. ஏன்னா அவனுக்கு அது சர்ப்ரைஸாக இருக்கணும். என்ன சர்ப்ரைஸ் பண்ணேன் என் பையனுக்கு, அவனுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நான் நினச்சேன். ஸோ அதனால் சொல்லவே வெளியே வந்தேன், எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டேன், நம்ம வந்து கார் வாங்குகிறோம், அதை வந்து பையன்கிட்ட சொல்லாதீங்க. ஏன்னா அவன் இப்படி சொன்னான் அப்படின்னோன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு அந்த ஒரு என்ன சொல்கிறது இன்ப அதிர்ச்சி மாதிரி தான் அவங்களுக்கு. ஏன்னா பையன் 7 வயசு, அவன் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஏன்னா அவன் அவ்வளோ இன்வால்வ் ஆகிருந்தான் அந்த கார் வாங்குகிற ப்ராசஸில். ஸோ அழுவான் அப்படின்னு சொல்லிட்டு அழுகலை. இது அடுத்த சாப்டர், கார் பையிங் ப்ராசஸ். இந்த ப்ராசஸில் தான் பயங்கர அடி. என்னென்னா நம்ம ஒரு காருங்கிறது ஒரு கனவு, அவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ணுறோம், நம்ம அவ்வளோ இது வாங்க போகிறோம். காருக்கு வந்து சொன்னதுக்கப்புறம் 2 months அவங்க வந்து வெயிட்டிங் பீரியட் சொல்லியிருந்தாங்க. இது வந்து நான் டாட்டா போகிறேன்னு சொன்னோடனே என் ஃப்ரெண்ட்ஸோட சர்க்கிள்லேருந்து என் ரிலேட்டிவ் சர்க்கிள்லேருந்து எல்லோரும் சொன்னது என்னென்னா, அவங்களோட கார்ஸ் இப்போ வந்து நல்லா இருக்கலாம், இன்னும் பேடாக இருக்கிறது அவங்க கஸ்டமர் சர்வீஸ் ப்ளஸ் வந்து சர்வீஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் வந்து அது பர்சன் டு பர்சன் வந்து சேஞ்ச் ஆகலாம். அதுவும் இல்லாமல் கார் வந்து நிறைய சேல்ஸ் ஆகுது இப்போ. ஸோ அப்போ அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போச்சு. 2 months வெயிட்டிங் பீரியட் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் காசு கட்டி 1 மாதத்துக்கும் திருப்பி கால் பண்ணி, செமிகண்டக்டர் வந்து வேர்ல்டு வைடாக வந்து இதாகுது, ஸோ நீங்கள் வந்து இன்னொரு மந்த்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகலாம், அப்படி 90 days ஆகலாம் அப்படின்னா. நான் சொன்னது, நீங்கள் எனக்கு இதை ப்ராமிஸ் பண்ணி தான் இந்த ஆர்டரை எடுத்தீங்க. இதே மாதிரி இன்னொரு வெண்டர் இருக்கார், அவர்கிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் 2 monthsனால் 2 monthsல கொடுத்துருவோம் சார், அவங்க வந்து அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லியே தான் சொன்னாங்க. நான் இருந்தாலும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்தோம், நம்ம ட்ரை பண்ணோம், நீங்கள் டெஸ்ட் ட்ரைவெல்லாம் அவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணீங்க அப்படிங்கிறனால தான் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தேன்.
எனக்கு 2 monthsல கார் வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1 week கழிச்சு அவங்க திருப்பி ஒரு கால் வந்தது. அதில் என்ன சொன்னாங்கன்னா, சார் காரோட ப்ரைஸ் இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு, நீங்கள் வந்து இப்போ புக் பண்ணப்போ இருந்த ப்ரைஸ் இல்லாமல் இந்த ப்ரைஸ் தான் நீங்கள் இன்வாய்ஸ் பண்ணும்போது நாங்கள் கொடுப்போம், அந்த ப்ரைஸ் தான் நீங்கள் கொடுக்கணும்னு சொன்னாங்க. நான் என்னடா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகேங்க நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோனை வச்சுட்டேன். நான் வந்து சர்ச் பண்ணேன். சர்ச் பண்ணால் அதில் வந்து அப்போது இது வந்து 1 year முன்னாடி, இப்போ வந்து அவங்க பாலிசி டோட்டலாக மாற்றிட்டாங்க. அப்போ என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் டாட்டாவோட அஃபிஷியல் பேஜில் சர்ச் பண்ணும்போது அந்த டைமிங்கில் வந்து அவர் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் டாட்டா அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கார் புக் பண்ணும்போது என்ன ப்ரைஸ் இருந்ததோ நீங்கள் அதே கொடுக்கலாம், நாங்கள் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வேண்டி நாங்கள் வந்து அதை நாங்கள் பேர் பண்ணிக்கிறோம், நீங்கள் வந்து அந்த விலையேற்றத்தை வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியது இல்லை, நீங்கள் புக் பண்ணும்போது என்ன விலையோ அதை கொடுத்தா போதும்னு போட்டிருந்தாரு. நான் அதை ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து இவங்க குரூப்பில் வந்து என்ன ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணி விட்டுருந்தாங்க. அதில் நான் வந்து போட்டு விட்டேன். ஒரு சண்டே இருக்கும், அந்த சண்டே மார்னிங் எனக்கு ஒரு கால் வந்தது. சார் இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ இந்த விலைக்கு தான் கார் வேணும்னு சொன்னீங்களாம்மா, நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கீங்கன்னா டாட்டா கிட்ட வந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க, எனக்கு ஒரு கார் செஞ்சு கொடுங்க சார் அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாரு. அவர் நினச்சிட்டாரு நம்ம வில்லேஜில் இருக்கோம், நம்ம வந்து நார்மலாக நம்மளுக்கு வந்து எதுவும் தெரியாது, நம்ம வந்து அவ்வளோ அவேர்னஸாக இருப்போம் அப்படிங்கிறது தெரியாது அப்படிங்கிறனால அவர் சொன்னவுடனே நான் கேட்டேன், சார் நான் வந்து ஓசியில் வந்தோ இல்லை ஒரு கிஃப்டாவோ வந்து கேட்கல, டாட்டா எங்களுக்கு வந்து ஒரு கார் கொடுங்க அப்படின்னு நான் ரிக்வஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், நான் ஒரு கன்சியூமர், நான் ஒரு எண்ட் யூசர் அப்படின்னு அந்த கான்வர்சேஷனே சூடாக மாறினதுக்கு காரணம் அவரோட அப்ரோச் ஃபஸ்ட்டு. ஸோ அது முடிஞ்சுது. அவர் பேச பேச இன்னும் 2-3 வேர்ட்ஸ் எல்லாம் சொன்னார். இந்த மாதிரி கார் வந்து நீங்கள் வந்து நாங்கள் 25 லட்சம் ரூபா கார் 10 விற்கிறோம். நான் கேட்டேன், ஆமாம்மா நீங்கள் 25 லட்சம் ரூபா கார் 10 விற்பீங்க, 100 கூட விற்பீங்க, அப்புறம் ஏன் சார் டாட்டாலேருந்து நேனோ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? டாட்டா எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு தான் எதிர்பார்க்குறாங்க. அது போக செப்பரேட் கஸ்டமர்ஸ்க்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் அவங்க வாங்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து பேஸ் பண்ணி தான் நான் தான் என் கார் போனது, நான் எந்த கார் வாங்கணும் நான் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் என்னை டீக்ரேட் பண்ண முடியாது. இப்படியெல்லாம் பேசி என்னை வந்து நீங்கள் நினச்சிட்டு வேணாம் டீக்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. நான் இன்னைக்கு 8 லட்சம் ரூபா கார் வாங்குறேன், எனக்கு தேவையாக இருந்ததுன்னா நான் 5 லட்சம் ரூபானா 5 லட்சம் ரூபா கார் தான் வாங்குவேன், எனக்கு பிடிச்சது தான் நான் வாங்க முடியும். நீங்கள் 20 லட்சம் ரூபா கார் விற்கிறீங்கிறபடி மாதத்தில் 2 டைம் நான் கார் எடுப்பேன். ஸோ அப்போ அது வந்து நான் கார் எடுத்துகிட்டு எனக்கு 25 லட்சம், நான் அதுவும் இல்லாமல் மிடில் கிளாஸ் பர்சன், நான் அடுத்த ஸ்டேஜ் போகணுன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவன் 25 லட்சம் ரூபாய் காரில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், வாரத்தில் மாதத்தில் 2 நாள் எடுத்து ஓட்டுருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு நிறையா போச்சு, நிறைய டாக்கிங் போச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே நான் வந்து டாமினேட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அவர் என்னன்னாரு, நான் கடைசியாக கேட்டேன், நீங்கள் எப்படி இதை வந்து மறுக்கலாம், நான் வந்து யூடியூப்பில் இருந்தோ இல்லை வந்து கூகுளில் சர்ச் பண்ணியோ நான் எடுத்து போடல, அஃபிஷியல் சைட்டு டாட்டா சைட்டில் உங்கள் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் டாட்டா சொன்னது தான் நான் சொல்கிறேன். அதையே நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னா இன்னும் ஒன்றும் தெரியாதவனா தான் நீங்கள் என்னத்தை சொல்லுவீங்க அப்படின்னு தான் நான் கேட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சது. நான் என்ன சொல்லிட்டேன், நான் கார் உங்ககிட்ட வாங்கல, நான் வேறு இடத்துல வாங்குறேன் அப்படின்னு. அப்புறம் அங்கே இருந்த கார் ஷோரூம் இருந்த அதர் பர்சன்ஸ் இருந்தாங்க, அவங்க என்ன கன்வின்ஸ் பண்ணாங்க. அதான் சொன்ன மாதிரி பர்சன் வந்து சேஞ்ச் ஆகும், அவங்க கன்வின்ஸ் பண்ணாங்க. சரி ஓகே போகட்டும், எல்லாம் போட்டேன், எனக்கு நீங்கள் 2 monthsல எனக்கு கார் எடுத்துருங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ இதெல்லாம் போயிட்டுருக்கு. பையன் வந்து ஒரு சைடில் சரி அப்பா நம்ம என்ன லேண்ட் வாங்குறோமா என்ன பண்ணுறோமா, அவன் வந்து கொஞ்சம் டல்லாக தான் ஃபீல் பண்ணுறான், அவன் வந்து எதுவும் வெளியே சொல்ல, நம்ம வேறு இது வேறு எப்படி இழுத்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பிளான் இருந்தோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையில் இருக்கும்போது அவங்க வந்து ஒரு கால் பண்ணாங்க. திருப்பி ஒரு 2 month ஃபுல்லாக போகுது, அவங்க சொன்ன டைமில் முடிய போகுது. அப்போ கால் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கார் வந்தாச்சு சார் எக்ஸி, நீங்கள் வந்து இந்த டேட்டுக்குள்ளே அடுத்த வாரத்துக்குள்ளே உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவோம் அப்படின்னாங்க. அப்பா சாமி நல்லா வேலை பண்ணீங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் சொல்லணும். திருப்பி கார் நாளைக்கு டெலிவரி அப்படிங்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு 3000 வந்து பே பண்ணணும், அப்போ தான் வந்து நாங்கள் கார் இன்வாய்ஸ் பண்ணுவோம், இல்லைன்னா நீங்கள் நாளைக்கு டெலிவரி. இவ்வளோ காசு கொடுத்து நம்ம வாங்குகிறோம், இவ்வளோ பண்ணி கடைசியில் அந்த 3000 ரூபாய்க்கு வேண்டி நீங்கள் பில் பண்ண மாட்டீங்க. எப்படி நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணுறீங்க சார்? நீங்கள் ஒரு 3000 ரூபா பில் பண்ணணும், இல்லை சாரே வேணாம், நீங்கள் வந்து நீங்கள் 3000 ரூபா பில் பண்ணுங்க, இந்த மாதிரி கார் மூவ் பண்ணுறதுக்கு அது ஒரு அப்டக்கலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நீங்கள் அதை பண்ணால் தான் நாளைக்கு டெலிவரி எடுக்க முடியும் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? ஸோ அந்த வே ஆஃப் கம்யூனிகேஷன் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்டா கார் வாங்குறோங்கிற ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டாங்க அவங்க. ஸோ அதுக்கப்புறம்
ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3000 ரூபா பே பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரைடே செப்டம்பர் 24, 2021 எங்களுக்கு டெலிவரி. ஸோ ஃபுல் சர்ப்ரைஸ் பையனுக்கு அப்படிங்கிறதுனால நாங்கள் அவனை காலையிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். சாயங்காலம் வந்து நம்ம இங்கே சாப்பிட போகலாம் நம்ம அப்படிங்கிற மாதிரி போயிட்டு நாங்கள் ஒரு 5 o'clock, அதுவும் வந்து 2 o'clock நான் டெலிவரி கேட்டிருந்தேன். அவங்க வந்து 5 o'clock மேலே தான் நல்ல நேரம் அது இதுன்னு சொன்னதுனால வீட்லேயும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் ஒரு ட்விஸ்ட் இருந்தது, அது நான் என்னன்னு சொல்கிறேன். ஸோ நாங்கள் வந்து போகிறோம் 5 மணிக்கு ஆட்டோலேருந்து எல்லோரும் போகிறோம். ஃபேமிலியாக போயிட்டு அப்பா அம்மா நான் ஒய்ஃபு பையன் போகிறோம். அவன் ஷோரூம் பக்கத்தில் போனோன்னா என்ன ஹோட்டலெல்லாம் அங்கே இருக்குது, நீங்கள் வந்து தாண்டி வந்துட்டோம் அப்படிங்கும்போது நான் இல்லை பார்த்தம்மா இங்கே ஒரு புது ஹோட்டல் இருக்குன்னு சொல்லிட்டு ஷோரூம் முன்னாடி நிறுத்தினான். அவன் என்ன நினச்சிட்டானா மறுபடியும் முதல்ல இருந்தால் மறுபடியும் வந்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னான். நான் ஆமாம்மா டெஸ்ட் ட்ரைவ் தான் பண்ண போகிறோம், ஆனால் வந்து இது கொஞ்ச நாள் ரொம்ப லாங் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம் அப்படின்னா. என்னப்பா சொல்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த ஒயிட் கலர் கார் நிற்கிது, அதுதான் நம்மளோடது. வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் மூமெண்ட்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் மெமரிஸ் தான். நம்ம வந்து நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுறீங்கிறத விட உங்கள் பையனோ உங்கள் ஃபேமிலியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் சர்க்கிளோ அவங்க சந்தோஷப்படுத்தி பார்க்கும்போது அது வந்து செம்மையாக இருக்கும். அந்த ஒரு சந்தோஷத்தை என் பையன் ஃபேஸில் நான் வந்து எல்லாரும் அவ்வளோ எக்ஸைட் ஆகிட்டோம். அவனால் தான் அந்த காரை விட நாங்கள் அவனால் அவ்வளோ எக்ஸைட் ஆனோம். அந்த அன்றைக்கி காரை அவன் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு எனக்கு அந்த டெலிவரி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. டெலிவரி ப்ராசஸ் ஓகே. அப்பா வந்து அவங்க போகிற முன்னாடியே சொல்லிட்டாரு, அந்த 3000 ரூபா பற்றி பேச வேணாம், அதை வந்து பிரச்சனை பண்ண வேணாம், ஒரு பாசிட்டிவாக நம்ம வந்து காரை எடுத்துகிட்டு வருவோம். இன்றைக்கும் போய் பேசி சண்டை கட்டி அதை எடுத்துகிட்டு வர்றது நாம் சந்தோஷமாக இருக்கோம், அந்த மூடை ஸ்பாயில் பண்ண வேணாம், பையன் சந்தோஷமாக இருக்கான் அவனை விடு, நீ பார்த்துக்கலாம், அந்த 3000 ரூபா தானே விடு அப்படின்ட்டார். ஸோ நானும் வந்து ஆமாம் அது வந்து ஒரு லெவலில் உண்மை தான், பாசிட்டிவிட்டி வந்து போயிடும் அப்படிங்கிறனால போயிட்டு கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் காரில் ஏறினோடனே ஒருத்தர் வந்து சேல்ஸ் பர்சன் பேசினாரு. அது எதுக்குங்கிறது நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்லிடுவேன். ஸோ அதை வந்து பார்த்துக்கணும். ஸோ அன்றைக்கி ரொம்ப ஹாப்பி. அது வந்து என்னென்னா ஏதோ ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி, நம்ம வீடு கட்டுறோன்னாலும் ஒரு இதுதான், இந்த மாதிரி ஒரு கார் வாங்கி வந்து நிறுத்தி அதை அந்த குழந்தை அவன்லாம் என்ஜாய் பண்ணுறது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார் வாங்கியாச்சு ஒரு வழியாக. அடுத்த நாள் பூஜைக்கு போகணும், கோவிலுக்கு போகணும், குலதெய்வம் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலலாம் சொல்லி எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு. ஸோ வித்தின் வீக்கில் வந்து நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா காரில் வந்து ஒரு கேபினில் விரிசல் இருந்தது. நான் கூப்பிட்டு சொல்கிறேன், அவங்க அந்த ஈவினிங் அவங்க கொடுத்ததுக்கான ஒரு இது இந்த ஒரு பாயிண்ட் நீங்கள் ஏன் முக்கியமாக வச்சுக்கணுன்னா பிடிஐ ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். எந்த கார் வாங்கினாலும் சரி நீங்கள் அது பண்ணாமல் காரை வந்து வாங்காதீங்க. அது நம்மளோட உரிமை, நம்ம ரைட்ஸ் அது. ஸோ அதை நீங்கள் தயவு செஞ்சு வாங்க. நான் வந்து இந்த கார் பையிங் ப்ராசஸ் ஏன் வந்து அவ்வளோ ரொம்ப மோசமானதாக இருந்ததுன்னா அது முழுக்க நம்ம அவேர்னஸ் இல்லாமல் நிறைய பேர் வந்து அவங்க என்ன சொன்னாலும் சரிங்கிறதுனால தான். நீங்கள் அவேர்னஸோடு நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் சுற்றி என்ன நடக்குதுன்னு கவனிச்சிங்கன்னா உங்களோட பணத்தை சேவ் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு ரூபாயும் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நம்ம சேர்க்குறோம். அவங்க நம்மளை வந்து டீக்ரேட் பண்ணுறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ ஒன்றும் கிடையாது. நீங்கள் இந்த கார் வாங்கினாலும் சரி, 3 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கினாலும் சரி, அது அத்தனை காசும் நீங்கள் தான் ஏர்ன் பண்ணி வாங்குறீங்க. அது நீங்கள் மட்டும்தான் அதுக்கு ஓனரு. அதை வந்து சேல் பண்ணுற பர்சனோ இல்லை வந்து கார் கம்பெனியில் இருக்கிற ஒர்க் பண்ணுற ஒரு பர்சனோ அவரெல்லாம் உங்களை டீக்ரேட் பண்ண முடியாது. நீங்கள் 1 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கினாலும் சரி, 50 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கினாலும் சரி, அது சாக்லேட் தான். அது உங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் நீங்கள் வாங்க முடியும். நீங்கள் தான் உங்களோட கிங். சரியா? எந்த இடத்துலையுமே நீங்கள் டீக்ரேட் ஆகாதீங்க. கன்சியூமருக்கான ரைட்ஸு அவ்வளோ பெரிய இது இருக்குது. நீங்கள் கேள்விப்பட்டுக்கலாம் நிறைய நியூஸஸ், 5 ரூபாய்க்கு வந்து கேஸ் போட்டு 50,000 வாங்கினாங்க. உண்மையாலுமே நம்மளோட ரைட்ஸு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நீங்கள் அவ்வளோ சேவ் பண்ணலாம். நான் வந்து அப்புறம் இப்போ வந்து என்னென்னா அந்த பாலிசி மாற்றிட்டாங்க அவங்களே. நீங்கள் வந்து ஏன்னா வந்து தொடர்ந்து விலை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்ததுனால செமிகண்டக்டர் விலை வந்து இன்க்ரீஸ் ஆகுது, மற்ற ப்ரொடக்ஷன் காஸ்ட்டெல்லாம் இன்க்ரீஸ் ஆனதுனால அவங்களோட பாலிசியே டாட்டா மாற்றிட்டாங்க. டாட்டா மாற்றிடலாம் மற்ற எல்லா காருமே. ஆனால் அந்த டைமில் எனக்கு இது அவைலபிளாக இருந்தது. என்னோட 20,000 ரூபாயை நான் சேவ் பண்ணேன். 20,000 ரூபாய் நினச்சி பாருங்கள். ஸோ அதுவும் இல்லாமல் நான் வந்து நெக்ஸான் எக்ஸி தான் எடுத்தேன் பேஸ் மாடல். ஏன்னா நெக்ஸான் டாட்டாவில் மட்டும்தான் இது நடக்கும். நெக்ஸான் எக்ஸியில் இருந்து நெக்ஸான் டாப் அண்ட் எக்ஸி வரைக்கும் XZ வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஃபீச்சர்ஸில் அவங்க எந்த காம்ப்ரமைஸுமே பண்ண கிடையாது. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து ஃபீச்சர்ஸ் தான். பின்னாடி ரியர் ஏசி உங்களுக்கு வந்து அந்த டிஃபாகரு அது இதுன்னு தான் வந்து ஆட் ஆச்சே தவிர மற்ற எதுலேயுமே அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். அலாய் வீல்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதனால் நான் வந்து 8.22 கொடுத்து எடுத்துகிட்டு மேலே நான் வந்து ஒரு 75. நீங்கள் ஆல்ரெடி வந்து அக்சசரிஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. டாப் அண்ட் ஆயிடுச்சு கார். ஸோ நான் பிளாக் போட்டேன். எனக்கு தேவையான இன்ஃபோர்டைன்மெண்ட் செட் பண்ணிக்கிறேன்.
சூப்பராக இருக்குது இப்போ காரு. எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸில் வந்து அவங்க அவ்வளோ பேடாக பண்ணாங்க. நான் செகண்ட் சர்வீஸ் பற்றி ஒரு வீடியோ போடுறேன்னா அதை பற்றி நம்ம ஒரு ஃபுல் ப்ராசஸ் பார்ப்போம் டாட்டாவை பற்றி. ஸோ அதில் வந்து இந்த வீடியோலையும் நான் அவங்கள டேக் பண்ண போகிறேன். அவங்க நிறையா வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும். கஸ்டமர் கேர் சைடில் அவங்க வந்து பண்ணியே ஆகும். ஏன்னா இல்லைன்னா அவங்களால இவ்வளோ நல்ல காசு வச்சுட்டு சர்வை பண்ண முடியாமல் போயிடும். ஸோ டாட்டா ப்ரவுட் டாட்டா ஓனர் ஆகியாச்சு. ஸோ இதுதான் எங்கள் காரோட கதைங்க. இன்னொன்று, எப்பவும் கெத்தாக இருங்க. தயவு செஞ்சு உங்களை யாராவது டீக்ரேட் பண்ண நினச்சாங்கன்னா நீங்கள் அவர்கிட்ட காசு வாங்கி, அதாவது வேலை செஞ்சு காசு வாங்குறதுங்கிறது வேறு. அது நம்மளுக்கு வந்து அது இன்னொரு ப்ரைடு தான். நீங்கள் அவர் ஒன்றும் சும்மா கொடுக்கல. உங்களுக்கு உங்கள் ஓனராக இருந்தாலும் சரி, உங்கள் எம்டியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, மேனேஜராக இருந்தாலும் சரி, நீங்கள் அவர்கிட்ட வேலை செஞ்சு தான் காசு வாங்குறீங்களே தவிர சும்மா ஒன்றும் யாருக்கு எடுத்து கொடுக்கல. ஒரு பொருள் வாங்க போகிறீங்க, ஒரு மொபைல் வாங்க போகிறீங்கனாலும் உங்களுடைய ரைட்ஸ் என்னங்கிறத தெரிஞ்சு பேசுங்க. அவங்க வந்து உங்களை டீக்ரேட் பண்ண பார்த்தாங்க, இது இவ்வளோ தாங்க, இதில் இவ்வளோ தான், எனக்கு இதுதான் தேவை. புரிஞ்சுதா? நீங்கள் மற்றவங்களுக்காக வாழாதீங்க, உங்களுக்காக வாழுங்க. ஆனால் உங்களுக்கான ரைட்ஸை யாருக்காகவும் எவனுக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. இதுதான் பையிங் பர்ச்சேஸில் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இதெல்லாம் லைபிலிட்டி. இதில் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு 2 கடை 3 கடை விசாரிங்க. நான் 2 இடத்துல கேளுங்க, ப்ரைஸிங் என்ன டிஃபர் ஆகுதுன்னு கேளுங்க. எதில் ப்ரைஸிங் கம்மி பண்ணுறாங்க, லோனில் வந்து நீங்கள் வாங்குறீங்கன்னு சொல்லி உங்களை வந்து டீக்ரேட். ஆக்சுவலாக கார் வந்து நீங்கள் லோனில் தான் வாங்கணும். நான் வந்து முதல்ல 8 லட்சம் ரூபா கொடுத்து வாங்கணும் தான் பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ஓகே 6 lakhs எனக்கு எஸ்பிஐலேயே லோன் அவைலபிள். என்னோட டிரான்சாக்ஷன்ஸ் படி எஸ்பிஐயில் கிடச்சிது. அதில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கம்மி காருக்கு. அதில் நான் வாங்கிட்டேன். லோன் வாங்குறதுனால கடன் நீங்கள் தான் கட்ட போகிறீங்க, யாரும் கட்ட போகிறது கிடையாது. 6 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு 3 வருஷத்துக்கே வந்து 75,000 ரூபாய் மட்டும்தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. அதை நான் வந்து அப்படியே லேண்ட்லேயோ இல்லை வந்து கோல்ட்லேயோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு வந்து அது ப்ராஃபிட் தான். அந்த 75,000 ரூபாய் இதில் வந்து ஆட் ஆன் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் டீக்ரேட் ஆகாதீங்க. நீங்கள் வந்து என்ன வச்சுருக்கீங்களோ அதை ப்ரௌடாக வச்சுருங்க. அது எதாக இருந்தாலும் சரி, சூப்பர் எக்ஸல் வாங்கினாலும் சரி, நீங்கள் நிஞ்சா சூப்பர் பைக் வாங்கினாலும் சரி, நீங்கள் ஏர்ன் பண்ணி தான் அதை வாங்குறீங்க. எவனை பற்றி யோசிக்காதீங்க. உங்களுக்கு அதுதான் தேவை, உங்கள் ஃபேமிலிக்கு அதுதான் தேவை அப்படின்னா ப்ரௌடாக ஓட்டுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இதுதான் எங்கள் காரோட கதை. நீங்கள் இன்னும் நிறையா நாங்கள் அவுட்டிங்ஸ் போயிருக்கோம். ஊட்டி வீடியோ ஒன்று வரும், நெக்ஸ்ட் வீக்லேயே நான் போடுறேன். இனி கண்டினியூஸாக நான் கண்டென்ட் போடுறேன். ஏன்னா எனக்கு இது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர். நான் இப்படி பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. நான் வந்து பேசுகிறதே கம்மியாகிடுச்சு. ஆக்சுவலாக நம்ம வந்து என்ன பிஸ்னஸ் ரிலேட்டடாகவோ இல்லை வந்து ஒரு ஜாப் ரிலேட்டடாகவோ வீட்டில் பேசும்போது அது வந்து வேறு டாப்பிக்காக இருக்கும். நான் ஒரு டாபிக் எடுத்து இவ்வளோ நேரம் பேசுகிறது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 10 years மேலே ஆயிடுச்சு. ஸ்கூலில் காலேஜ் டைம்ஸில் பேசுகிறதோடு சரி. அதுக்கப்புறம் இப்போ தான் நான் பேசுகிறேன். இனிமேல் பேசிக்கிட்டே இருப்பேன். என்ன நிறைகள் இருந்தாலும் சரி, எப்படி நீங்கள் சொன்னீங்களோ அதே மாதிரி குறைகள் இருந்தாலும் தயவு செஞ்சு சொல்லுங்கள். அதை ரெக்டிஃபை பண்ணி நம்ம அடுத்த ஜம்புக்கு போவோம். இன்னும் நிறைய கண்டென்ட் வந்து வச்சுருக்கேன், கார் ரிலேட்டடாகவும் இருக்குது. அடுத்தடுத்த கண்டென்ட்டும் நம்ம பேச போகிறோம். ஸோ ரொம்ப பெரிய நன்றி. என்றைக்குமே உங்கள் சப்போர்ட் இருக்கணும். உங்களோட நான் எப்படி வந்து சில பேரியர்ஸ் எல்லாம் தாண்டி வந்தேன், அதை பற்றி ஒரு கண்டென்ட் நான் வீடியோ போடுறேன். ஸோ அந்த பேரியர்ஸ் எல்லாம் தாண்டி நீங்களும் சந்தோஷமாக உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை தாண்டி போய்கிட்டே இருங்க. 3வது மனுஷனோட பேச்சை கேட்காதீங்க. எந்த வகையிலும் அது உங்களுக்கு உதவாது. சந்தோஷமாக இருங்க. உங்களுடைய முக்கியமான விஷயம் ட்ரஸ்ட். ஏதோ ஒன்று மேலே ட்ரஸ்ட் வைங்க. அது கடவுளாக இருக்கலாம், இல்லை நான் சொன்ன மாதிரி என் பையனாக இருக்கலாம். அதுதான் உங்களை லைஃப்பில் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு புஷ் பண்ணி கூட்டிகிட்டு போகும். நான் கடவுளையும் நம்புகிறவன். அது இல்லாமல் என் பையன் மேலே ரொம்ப அன்கண்ட்ரோல்டு லவ் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்து மேலே வைங்க. உங்களால் நீங்களே பார்ப்பீங்க அது எந்த அளவுக்கு உங்களை புஷ் பண்ணி கொண்டு போகுது நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து இன்னொரு கைண்ட் ஆஃப் ஒரு குரூப், ஒரு மாபு வந்து கிரியேட் ஆக போகுதுங்கிற ஒரு வைப்பு வந்து எனக்கு அந்த வீடியோலேயே வந்துருச்சு. ஏன்னா அவ்வளோ சப்போர்ட். ரொம்ப நன்றி. ஏன் இவ்வளோ தடவை நான் திரும்ப நன்றி சொல்லிகிட்டே இருக்கேன்னா என்னால் ஃபீல் பண்ண முடியுது. எனக்கு வந்து இந்த ஒரு சான்ஸ் இன்ஃபர்மேட்டிவாக இன்னொருத்தருக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்கிறது வந்து அது எல்லாத்துக்கும் கிடைச்சிடாது. அது எனக்கு கிடைச்சிருக்கு. இவ்வளோ நிறைய யூடியூபர்ஸ்க்கு நடுவில் நீங்கள் எனக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது வந்து அதை நான் மிஸ் பண்ண விரும்பலை. ஏன்னா நான் ஆல்ரெடி அதை பண்ணிட்டு இருந்தேன். இது காசு பணம் எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தருக்கு இன்ஃபர்மேட்டிவாக இன்னொருத்தருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த சான்ஸ் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதை நான் நல்லபடியாக யூஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லா நிறை குறைகளையும் நீங்கள் வந்து சொல்லுங்கள். அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணி நம்ம மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். யாருக்கும் நீங்கள் குறைஞ்சவும் கிடையாது, சரியா? அதே மாதிரி யாருக்கும் நீங்கள் பெரியவனும் கிடையாது.
நம்ம எல்லோரும் சமம் அப்படிங்கிற ரேஞ்சில் நம்ம வாழ்க்கையை பார்க்க ஆரம்பித்தோன்னா வேறு லெவல் இருக்குப்பா. ஸோ ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம வந்து இந்த கம்யூனிட்டியை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போகணும். நான் அதுக்கான பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன், நான் அதை சொல்கிறேன். ஸோ எனக்கு ஐடியாஸ் கொடுங்க, டாபிக்ஸ் ஏதாவது பேசணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு, இந்த டாபிக் பற்றி பேசுங்க அப்படின்னா ஸோ அதை எல்லாமே நம்ம பேசுவோம். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். இது தவிர எனக்கு வேறு வார்த்தைகளே கிடையாது. ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோ சீக்கிரமாக நம்ம ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோவில் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.